இந்த ஊர்ல பம்பு அடிச்சது போதும். என் தங்கச்சி இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை? இனிமே இந்த ஊர்ல நான் ஏன் இருக்கணும்? காப்பாற்றுறதுமே அழிக்கிறதுமா மாறி போச்சு. இனிமே அந்த தெய்வத்துக்கு பூஜை நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன? ஆட்டாது விடை கொடுற கொடுமை எங்கேயாவது நடக்குமா? அம்மா அம்மா உன்னை வாய் நேரம் அழைச்சவள இப்படி அநியாயம் கொண்டுட்டியே. அவன் குளத்துக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமும் உனக்கு முத்துமான கேடா? ஐயோ பாவம், சடையண்டிக்கு அம்மா போட்டிருக்கே. அடப்பாவுமே, ஊருக்கெல்லாம் அம்மா போட்டா சடையண்டி வந்து பாட்டு பாடுவாரு. இப்ப சடையண்டிக்கே அம்மா போட்டிருக்கே, யார் வந்து பாடுவாங்க? என் வீடு வீடு வந்துருக்கிற வேப்பலக்காரி நீ யாருமா? நானா? நாகநதிக்கரையை தாண்டி வந்திருக்கிற படவேட்டுக்காரி. உன் மேல போட்டிருந்த விளையாட்டம்மை எடுக்க வந்த வேட்டக்காரி. பம்பை அடிச்சு என் அம்மா இருக்கிறது அந்த படவேட்டம்மா. படவேட்டுக்காரி பம்பக்காரியா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? நான் என்னைக்குமே பக்தர்களுக்கு சொந்தக்காரி. ஆமா, பெட்டு பிடிச்ச மாதிரி முத்துமாரி அம்மன் மேல கோவப்பட்டுட்டு இந்த ஊரை விட்டே போக பாக்குறியே, இது நியாயமா? பெட்டு பிடிச்சது எனக்கு இல்ல, அந்த முத்துமாரிக்கு. பூசாரியா இல்லாம சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு ஆத்தாத்தான் சுத்தி வந்தால என் தங்கச்சி. அவளை அடியாக கொண்டால அந்த கல்லஞ்சக்காரி. அடக்காமே, இது வரைக்கும் மனுஷங்க மேலதான் பழி போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப தெய்வத்தையும் வம்பு கிழக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தாய்ப்பால் விஷம் ஆனதா சரித்திரம் இல்ல, கருமாறி கொலைகாரி ஆனதா புராணம் இல்ல. சடையாண்டி, உன் தங்கச்சியை யார் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்கன்னு போக போக உனக்கே தெரியும். அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக கூடாது. முதல்ல உன் தங்கச்சியை புதைச்ச இடத்துல பாலை ஊத்த, அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். தம்பி, சாமுண்டியாவி ஏதோ பழிவாங்க துடிக்குது, அதனாலதான் பாலை ஏத்துக்கல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தம்பி? மத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நான் வெட்டியாம் பாரு, என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த சாமுண்டியாவி கல்யாண கோலத்தோட சுத்தி வருதுப்பா. சாமுண்டி, காவக்காரி படவேட்டம்மன். அம்மா, என்ன மன்னிச்சிடு. செய்யக்கூடாது பாவத்தை செஞ்சுட்டேன். சத்தியம் பண்ணி முத்துமாரி அம்மனை கோயிலுக்குள்ள சிறை வச்சுட்டேன். அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்யுது? உன்னை பொறுத்த வரைக்கும் பரமே சாபம் ஆயிடுச்சு. உன்னை துடிக்க துடிக்க கொண்டு காட்சிக்கு 1000 கண்ணு சாட்சி. அந்த கொலைகாரங்களை பழி வாங்கத்தான் நான் கோயில் பூசாரியா வந்திருக்கேன். அவங்கள பழி வாங்கினா மட்டும் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடாது. தெரியும், கல்யாண ஆசையோட காத்திருந்த உன்னை ஏமாத்தி உன் தாலியை தட்டி பறிச்சாலே அந்த ரத்னா, அவளை நான் நிம்மதியை வாழ்விட மாட்டேன். அவகிட்ட இருந்து அவ புருஷனை பிரிப்பேன், அவன் உயிரை உன்னோட சேர்ப்பேன், உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைப்பேன். நீங்க நல்லா இருக்கணும்ப்பா, சந்தோஷமா தீர்காயசா இருக்கணும். ஏன்பா, பெரிய எடுத்து பொண்ணு, படிப்பு அழகு எல்லாம் இருக்கிற மருமகளாதான் செலக்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் எதுக்குப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு? அம்மா, நான் நினைச்சது வேற, கிடைச்சது வேற. இன்ஃபேக்ட் என்ன நடந்துச்சுன்னா, ஏங்க அதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லிட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத்தை நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. அந்த சந்தோஷத்திலேயே நம்ம ஊருக்கு போலாம். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள ஊருக்கா?
என்னம்மா இது? அது ஒண்ணும் கேட்ட, பெங்களூர்ல என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். சரிம்மா, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. சங்கர், அடுத்த வாரம் கண்டிப்பா ஊருக்கு வரணும். என்ன? சரிம்மா, வரமா? சரி, உடம்பு பாத்துக்கோங்க. பூசாரி ஊர்ல கோயில திறந்துச்சா? கோயில் கதவும் திறந்துடுச்சு, தர்மத்தோட கண்ணும் திறந்துடுச்சு. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை முடிவு பண்ணியாச்சு. அந்த புது பூசாரியை பார்த்ததுல இருந்து எனக்கு சாமி ஞாபகம் வந்துருச்சு. நீங்க சுத்தான பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? போங்க, புது செய்தி வந்திருக்க, ரிலாக்ஸா படம் பாருங்க. போங்க. உங்க மனசுல அவன் நினைப்பு நல்லா புகுந்துட்டு இருக்கு. நீங்க பெட்ரூம் போங்க, நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொண்டு வரேன். அதை சாப்பிட்டு நிம்மதியா படுங்க. அந்த புது பூசாரி இந்த ஊரை விட்டு போனாதான் அந்த சாமி நினைப்பு உங்க மனசு விட்டு போகும். என்னம்மா? யார் இந்த புது பூசாரி? ஊரு படவேடுங்கிறா, பேரு ரேணுகாங்கிறா. ஆனா அவ யாரு என்னங்கிற டீட்டெயில் கரெக்டா தெரியல. முன்ன பின்ன தெரியாதவ அவரை எப்படி கோயில் திறக்க விட்டீங்க? நான் என்னமோ கோவில் சாவி எடுத்து அவ கையில கொடுத்த மாதிரி சொல்றேன். அதிரடியா கோவிலுக்கு இருந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காமா? முதல்ல அவளை ஊரை விட்டு விரட்டி அடிங்க. முடியாதுமா, ஊர் ஜனங்களுக்கு அவ பேர்ல நல்ல மரியாதை இருக்கு. அவளை விரட்டினா என் மரியாதை போயிடும். அவளை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ரேணுகா,
மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க? கல்ல கண்டா தெய்வத்தை காணும், தெய்வத்தை கண்டா கல்ல காணும். என்னது? நான் பழமொழிய சொன்னேன். ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. லஞ்சமா? எனக்கு காணிட்டு வாங்கிதான் பழக்கம், லஞ்சம் வாங்கி பழக்கம் இல்ல. இது பார்த்தா என் புருஷனுக்கு சாமி ஞாபகம் வருது. நிம்மதியே போச்சு. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. யாரும் வாணி சொல்லி நான் வருதும் இல்ல, போனி சொல்லி போறதும் இல்ல. அநியாயம் நடக்கிற இடத்துல நான் தானே ஆஜராயிடுவேன். அப்படி அநியாயம் நடந்துச்சு. உன் தாலியை தொட்டு சொல்லு, இது அநியாயமா கட்டிக்கிட்ட திருட்டு தாலி இல்ல. இன்னொருத்தி கழுத்துல ஏற வேண்டிய தாலிய நீ தந்திரமா அபகரிச்சுக்கிட்டல. இது சாமுண்டி கழுத்துல ஏற வேண்டிய தாலி, தட்டி பறிச்சுக்கிட்ட. விடமாட்டா இந்த நீலி. நடந்தது என்ன? நேர்ல பார்த்த மாதிரி பேசுறீங்க. நீ யாரு? காவக்காரி, ஆனா ரொம்ப கோவக்காரி. உன் தாலி நிலைக்காது, நிலைக்கவும் விடமாட்டேன். யாரா அவ? என்னையும் மிரட்டுறா, என் பொண்ணையும் மிரட்டுறா, எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றா. முதல்ல கோவில திறந்து புதையில எடுக்க விடாம தடுத்து பிரச்சனை பண்ணா. இப்போ என் பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை பண்றா. ஐயா, பொதுவா நம்ம கிட்ட யாரும் பிரச்சனை பண்றது இல்ல. பிரச்சனை பண்றவங்கள நாம விட்டு வைக்கிறது இல்ல, போட்டு தள்ளிடலாங்கிறியா? நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதானே. பழைய பூசாரிய கொன்னமே அந்த புலிப்பல்லும் புலிநகமும் இப்பவும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அப்போ புது பூசாரியும் புலி அடிச்சு சாக போறா. இப்ப உண்மையிலேயே புலி அடிச்சு சாக போறது நீதான். இது மனுஷ வேட்டைக்கு வந்திருக்கிற தெய்வ புலிடா. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இது மனுஷன் கொலை பண்ண மாதிரி தெரியல. வயிற்ற பாருங்க, புலி நகத்தால கடிச்ச அடையாளம் தெரியுது. ஆமாங்க, புலியாதான் அடிச்சிருக்கு. நான் ஃபாரஸ்ட் ஆபீசர். இந்த ஏரியால புலி நடமாட்டமே கிடையாது. அப்புறம் எப்படி புலி அடிச்சுக்க முடியும்? பூசாரி சாமியை புலி அடிச்சு கொண்டுட்டதா சொன்னாங்களே, அப்போ நீங்க தானே அதிகாரியா இருந்தீங்க. அப்பா புலி நடமாட்டம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல அதிர்ச்சியில மறந்துட்டீங்களா? அதானே என் தங்கச்சி காட்டு புலி அடிச்சிருந்தா இவன் என்ன சர்க்கஸ் புலி அடிச்சிருக்கோம். அவனை புலி அடிச்சு கொண்டது உண்மைன்னா இவனை புலி அடிச்சதும் உண்மைதான். இல்லைங்க, நீங்க நினைக்கிறது தப்பு. சாமுண்டி செத்ததுக்கு காரணம் இதுதானே தவிர நீங்க சொல்ற மாதிரி சதி கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியால புலி நடமாட்டமே கிடையாது. அப்ப
இப்படி இருக்கிறப்ப சாமுண்டி எப்படி புலி கொண்டிருக்க முடியும்? அவன் சாப்பிட ஏதோ மர்மம் இருக்கு. மாப்பிள, அனாவசியமா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சாமுண்டியை கொண்டது நிஜப்புலி இல்ல, அவதார புலி. சாமுண்டி கோவில் சம்பிரதாயத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா. அந்த கோவத்துல அம்மனே புலி ரூபத்துல வந்து அவளை கொண்டுட்டா. இதுல மகத்துவம் இருக்க தவிர மர்மம் இல்லை. நீ என்ன சொல்ல வரீங்க? என் நம்பிக்கையான வேலைக்கார மலையாண்டிய புலி அடிச்சு கொண்டதான் சொல்றாங்களே, அதுலதான் மர்மம் இருக்கு. எங்கிருந்தோ வந்தவ இங்க இருக்கிறவங்களை குழப்பிட்டு இருக்காள, அதுலதான் மர்மம் இருக்கு. மலையாண்டி செஞ்சுட்டான். இன்னும் யார் யார் சாப்பிடுறாங்க தெரியும். சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அன்னைக்கு என்கிட்ட அம்மனூர் கோயிலுக்கு போக வேண்டாம்னு நீதான் சொன்ன. இன்னைக்கு அம்மனூர் கோயிலுக்கு நீயே தீச்சட்டியோட வந்திருக்கியே. சாமி கொண்டுடுச்சுன்னு எங்க அப்பா ஊர் போல சொன்னாரு. அந்த பாவத்தால எங்க அப்பாவுக்கு திடீர்னு பேச்சு போயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு உடம்பு குணமாகணும் தான் இந்த கோவிலுக்கு வந்து தீச்சட்டி எடுக்கிறேன். செஞ்ச வினா செய்வன மாதிரி விடாத, கவலைப்படாத. வர வெள்ளிக்கிழமை அழகு குத்தி அம்மனுக்கு பூஜை பண்ணு. உங்க அப்பாவுக்கு தன்னால குணமாயிடும். அப்படியே செய்யறமா? ஐயா கும்பர ஐயா. வாடா விவசாயி, கஞ்சா பயிர்லாம் எப்படி இருக்கு? ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த பஞ்சாட்சரம் கஞ்சாட்சரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். டேய், ஒரு நாள் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கேன். சொல்லுங்க ஐயா, ஏதாச்சும் கொலைகளை பண்ணணுமா? வெட்டு குத்துக்கு தான் 7-8 தடியில் வச்சிருக்கேன். இந்த மாதிரி விவகாரத்துக்கெல்லாம் வெளியூர்காரன் தான் போகணும். அதான் உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுறேன். ஏய், ஊர்ல ஒரு பூசாரி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான். அவளை விரட்டுறதுக்கு நீ ஒரு சின்ன பொய் சொல்லணுமே. சொல்றையா? என்ன பொய்? என்ன பொய்? அந்த பூசாரி உன் பொண்டாட்டி. தாலி கட்டின உனக்கு அவ துரோகம் பண்ணிட்டா. இங்க கோவில்ல தான் ஒரு கன்னி பொண்ணுங்க கப்ஸா விட்டுட்டு இருக்கா. சம்சாரி பூசாரியான சரித்திரம் இதுதான்னு கோவில்ல எல்லார் முன்னாடியும் நீ இது சொல்லணும். உன் நடிப்பு உண்மைன்னு இந்த ஊரே நம்பணும். அவ தப்பானவன்னு இந்த ஊரே பேசணும். அத்தனை பேரும் சேர்ந்து அவளை அடிச்சு இந்த ஊரை விட்டே விரட்டணும். எப்படி? சூப்பர்! இப்பவே கோயிலுக்கு போய் ஒரு கலக்கு கலக்கிறேன். அந்த பூசாரி பேரை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ரேணுகா. இங்க இல்ல, அங்க. ரேணுகா, ரேணுகா, வெளியவாடி. கேட்கல? வெளியே வாடினா யாரியா நீ? கோயில் பூசாரி குலதெய்வத்துக்கு சமானம். அவனை போய் வாடி போடி மரியாதை எல்லாம் பேசுற. அவ குலதெய்வமா? அவ யாருன்னு சொன்னா இந்த கோயிலை விட்டு விரட்டி அடிச்சுவீங்க. நிறுத்தியா? ஊர் பேர் தெரியாத ஆள் இங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க. உரிமை இருக்கு பேசுறேன். எங்க ஊர் பூசாரி கிட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த தரங்கட்டவ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு சொல்லு. எங்க ஊர் பூசாரிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவ வெளியே கூட்டு வா.